بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتزودوا فإن خير الزاد التقوى واتقوني يا أولي الألباب. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துல் பக்ரா 197வது வசனத்தினிலே ஒரு செய்தியை நமக்கு குறிப்பிடுகிறான். வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா வத்தகூனி யா உலில் அல்பாப். நீங்கள் பயணத்திற்காக வேண்டி தயார் செய்யக்கூடிய அத்தனை பொருட்களையும் தயார் செய்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் தயார் செய்யக்கூடிய அத்தனை அந்த கட்டுச்சாதங்களிலும் சிறந்த கட்டுச்சாதம் தக்குவா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இறை அச்சம்தான். அறிவுடையவர்களே, நீங்கள் எனக்கே பயப்படுங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தினுடைய பின்னணியிலே சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நான் குறிப்பிட்ட இந்த வசனத்திலே பயணம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பயணம் ஹஜ்ஜுக்காக வேண்டி உள்ள பயணத்தை தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி பயணம் புறப்படுகிற சமயத்திலே அதற்கான தேவையான எல்லா அம்சங்களையும் நீங்கள் சேகரித்து கொள்ளுங்கள், தயாரித்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த தயாரிப்புகளிலே மிகச்சிறந்த தயாரிப்பாக தக்குவாவை ஆக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்னாலும் கூட இந்த செய்தி ஹஜ்ஜு பயணத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கும் பொருந்தும். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மறுமையினுடைய பயணம் இருக்குதா இல்லையா, அதுக்கும் மிக முக்கியமாக பொருந்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஜும்மாவிலே பயான் செய்கிற சமயத்திலே பல்வேறு அம்சங்களை அவர்கள் குறிப்பிட்டு காட்டினாலும் கூட முதலாவதாக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் ஒரு செய்தியை எப்போதுமே அவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், ஊசிக்கும் வ நஃப்ஸி பி தக்வல்லாஹி ஃபிஸ்ஸிர்ரி வல் அலன். உங்களுக்கும் எனக்கும் ரகசியமாக இருக்கக்கூடிய நேரத்திலும் பரகசியமாக இருக்கக்கூடிய நேரத்திலும் தக்வாவை கொண்டு உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன், அறிவுரை சொல்லுகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா மேடையாக இருக்கட்டும் அல்லது சாதாரண ஒரு பிரச்சார மேடையாக இருக்கட்டும், உரையாக இருக்கட்டும், இந்த செய்தியை சொல்லாமல் ஆரம்பிக்க மாட்டார்கள். ஆக அந்த வகையிலே ஒரு செய்தியை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நமக்கு நன்றாக அறிந்த ஒரு திருமறை வசனம், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். நீங்கள் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், நல்ல ஒரு பெரிய விஐபியாக இருக்கலாம் அல்லது சாதாரண அன்றாடங்காட்சியாக இருக்கலாம் மனிதர்கள்.
ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தளவிலே அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமானவர், மரியாதைக்குரியவர் யார் என்று சொன்னால் அத்துக்காக்கும், உங்களில் யார் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, தக்வா உணர்வோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் கண்ணியமானவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்தினுடைய பின்னணியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் சொல்லி காட்டுகிறார்கள், வ அன அத்காக்கும் லில்லாஹ். இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கலாம், ஆனால் எல்லா மனிதர்களை காட்டிலும் நான் தான் அதிகப்படியான வகையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு தக்வாதாரியாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது பெருமைக்காக சொல்லப்படக்கூடிய அம்சம் அல்ல, யதார்த்தமான ஒரு அம்சம். நான் தான் உயர்ந்த தக்வாதாரி என்று சொன்ன அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை கேட்பார்கள். என்ன பிரார்த்தனை என்று சொன்னால், நமக்கு தெரிந்த ஒரு பிரார்த்தனை தான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வ துகா வல் அஃபாஃப வல் கினா. அவங்ககிட்ட தான் தக்வா இருக்குது, தக்வாவுடைய உயர்ந்த தரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறாள் என்று சொன்னால், யா அல்லாஹ் ஹிதாயத்தை எனக்கு கொடு, தக்வாவை கொடு, இதே போல கற்பொழுக்கத்தை கொடு, போதுமன்ற மனத்தை எனக்கு கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு அம்சங்கள்ல இந்த தக்வாவும் எனக்கு வேண்டும் என்று உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கெல்லாம் பணங்காசு தேவை, அதனால ஒவ்வொரு துளைக்கு பின்னாடி எதை நாம் கேட்போம், எனக்கு நிறைய செல்வத்தை கொடு, வசதி வாய்ப்பு கொடு, தோட்டத்துறவுகளை கொடு, பெரிய பெரிய பங்களாக்களை கொடு, ஏன்னா அதனுடைய அருமையை உணர்ந்திருக்கிற காரணத்தினால அதைத்தான் நம்ம கேட்கிறோம். ஆனால் தக்வாவுடைய சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்த காரணத்தினால் அவர்கள் எதை கேட்கிறார்கள், உயர்ந்த நிலையில் இருந்தும் அந்த தக்வாவை எனக்கு மீண்டும் கொடு என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடத்தில் ரசூல்லா வேண்டுகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், எந்த ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது ஏன், எதற்கு, எப்படி, அது என்ன அப்படிங்கிற வகையில் ஒரு 4 கேள்விகளை வைத்து அதற்கு விளக்கம் கொடுத்தால் தான் விளங்கும். அப்போ அந்த வகையில் தக்வாவை நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். தக்வா என்று சொன்னால் என்ன பொருள், உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். தக்வா அப்படின்னா என்ன பொருள்? இறை அச்சம், இறை பயம் அப்படிங்கிற பொருளைத்தான் பெரும்பகுதி நாம் என்ன செய்வோம், இந்த தக்வாவுக்கு கொடுப்போம். அது ஒரு வகையில் பொருந்தக்கூடிய ஒரு அம்சமாக இருந்தாலும் கூட உண்மையிலே இறையச்சம், இறை பயம் அப்படிங்கிறது தக்வாவுக்கு சரியான பொருள் கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சில நாம் சகோதர மதத்தில் நம்ம பார்ப்போம், அந்த முகங்களை பார்க்கிற பொழுதே ஒரு விதமான பயம் ஏற்படும். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தளவில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையன் என்கிற வகையில் அல்லாஹ் பயப்படக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. சின்ன குழந்தைகள்கிட்ட கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த பயத்தை உருவாக்கக்கூடாது. அல்லாஹ் தண்டிப்பான் அப்படிங்கிற வகையில் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போ இந்த தக்வாவுக்கு என்ன அர்த்தம் சொன்னால், இறை உணர்வு. ஏதாவது ஒரு காரியத்தை நாம் பண்ணுகிற சமயத்தில் நன்மையை செஞ்சாலும் சரி, அங்கே இஹ்லாஸ் அப்படிங்கிற வகையில் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான், இதை அல்லாஹ்வுக்காக நான் பண்ணுகிறேன் அப்படிங்கிற வகையில் ஒரு இறை உணர்வு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். ஒரு தவறை செய்கிற சமயத்தில் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அமைப்பில் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த இறை உணர்வு இருக்குதா இல்லையா, அதுதான் தக்வா. அப்போ இறை பயம் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் கிடையாது. இறை அச்சம் அப்படிங்கிறது என்ன செய்யாது, அதனுடைய பொருள் கிடையாது. இறை உணர்வு, ஒரு பயபக்தி அப்படிங்கிற வகையில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு முதல் கட்டமாக அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது அர்த்தம். அடுத்ததாக அந்த தக்வாவுக்குண்டான ஒரு சிறு விளக்கம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, லைஸ தக்வல்லாஹ் பி சியாமின் நஹார் வலா பி கியாமில் லைல். இரவு முழுக்க நின்று வணங்குவதோ அல்லது பகல் முழுக்க நோன்பு நோற்பதோ தக்வா கிடையாது. எல்லாரும் அப்படித்தான் நம்ம நினைச்சிருப்போம், நினைச்சு வச்சிருப்போம். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இரவு முழுக்க நின்று வணங்குவதோ பகல் முழுக்க நோன்பு நோற்பதோ தக்வா கிடையாது. வலாக்கின் தக்வல்லா, தக்வா அப்படிங்கிறது தருக்குமா ஹர்ரம் அல்லாஹ் வ அதாவு மஃப்தரல் அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு எதை கடமையாக்கி இருக்கிறானோ அதை சரியாக நிறைவேற்றுவது, எதை விட்டும் அல்லாஹ் விலகி இருக்க சொல்லுகிறானோ அதிலிருந்து நாம தவிர்த்து நடப்பது. இதுதான் தக்வாவுக்கான ஒரு சிறிய விளக்கம். இதை செஞ்சா ஒரு சாமானியன் ஒரு முத்தக்கியாக ஆகிவிடலாம் என்கிற வகையில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ன செய்றாங்க, நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுறாங்க. இது அல்லாம அந்த செய்தியினுடைய பின்னணியில் அவங்க சொல்றாங்க, ஃபமன் ரஸக்க பாததாலிக்க ஹைரார்.
அதாவது நன்மை எடுத்து தீமையை தடுக்கக்கூடிய இந்த அம்சம் அல்லாமல் இன்னும் சில அம்சங்கள் அவனுக்கு கிடைக்கப்பட்டது என்று சொன்னால் ஃபஹுவ கைருன் இலா கைர், அது நன்மைக்கு மேலே உள்ள ஒரு நன்மை என்பதாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் நினைச்சாங்க. ஒரு அருமையான விளக்கத்தை சொல்றாங்க. இது நமக்கு புரியாவிட்டால் அது கொஞ்சம் புரியக்கூடிய வகையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு செய்தியை தக்குவாவுக்கு விளக்கமாக சொல்றாங்க. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் கூட நினைவூட்டலாக சொல்லப்படுகிறது. சுயில் அணி தக்குவா, உமர் ரலியல்லாஹு வந்து ஒரு ஆள் கேட்கிறார், தக்குவானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கேட்குற சமயத்தில் அவங்க ஒரு கேள்வியை வைக்கிறாங்க, ஹல் அகத்த தரியக்கன் இதா ஷவுக், அதாவது ரெண்டு புறத்திலும் முட்கள் நிறைந்த ஒரு ஒற்றையடி பாதையில் நீ நடந்திருக்கிறியா அப்படின்னு கேட்குறான். ரெண்டு பக்கம் என்ன செய்யுது, கடுமையான முட்கள் நிறைந்திருக்கிறது, நடுவில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பாதையும் கிடையாது, ஒரு ஒற்றையடி பாதை, ஒரு ஆள் தான் நடந்து போக முடியும், அந்த மாதிரியான பாதையில் நீ போயிருக்கிறியா அப்படி கேட்கும்போது ஆமாம் நான் போயிருக்கிறேன். அப்படி போயிருந்தா அந்த இடத்துல நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குற சமயத்தில் அவர் சொல்றாரு, அஸல்து அன்ஹும், அந்த முட்களை எப்படி என்ன செஞ்சிருவேன், நான் அகற்றி விடுவேன். அவ் ஜாவஸ்து அன்ஹு, அவற்றை அப்படி அகற்ற முடியவில்லை என்று சொன்னால் நான் என்ன செஞ்சிருவேன், அதை தாண்டி போவேன். அவ் கசர்த்து அன்ஹு, அதுவும் முடியாவிட்டால் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டு உடைத்து விட்டு நான் என்ன செய்வேன், அந்த பாதையை கடந்து செல்வேன் என்று சொன்ன நேரத்தினால உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள், ஸாக்கத் தக்வா, அதான்ப்பா தக்வா, அதுக்கு பேர் தான் தக்குவா. நீ வாழ்க்கை ஒற்றையை போற சமயத்தில் எப்படி வந்து உன்னுடைய உடலுக்கு உடைக்கு வந்து சேதாரம் பண்ணக்கூடிய அந்த முட்களை எப்படி வந்து அகற்றி விட்டு அதை தாண்டி விட்டு அதை உடித்து விட்டு நீ செல்கிறாயோ, அது போன்று இந்த உலகத்தில் வாழ்கிற சமயத்தினால ரெண்டு பக்கத்திலையும் சைத்தானுடைய புறத்திலிருந்து இது அல்லாமலுடைய நஃப்சுடைய புறத்திலிருந்து பல முட்கள், பாவங்கள், தவறுகள் என்று சொல்லப்படக்கூடிய பல முட்கள் என்ன செய்ய எல்லாத்தையும் அணுகும். அதையெல்லாம் தகர்த்து விட்டு சென்றால் உன்னிடத்தில் தக்குவா இருக்கிறது என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஓமானத்தோடு நமக்கு அந்த செய்தியை என்ன செய்கிறார்கள், விளக்குகிறார்கள். சிறு பாவம் பெரும்பாவம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நான் இப்போ பாவம் பண்ணுறது யாருக்கு பண்ணுறேன், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு இரட்சகனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நான் பாவம் பண்றேன் அப்படிங்கிற வகையில் சிறு பாவம் பெரும்பாவம், சிறிய தவறான எண்ணம் பெரிய தவறான எண்ணம் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் போடாம எல்லா வகையிலும் நாம அச்சத்தோடு இறை உணர்வோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த இடத்துல தக்குவா இருப்பதாக நமக்கு அறிஞர் பெருமக்கள் நினைக்கிறார்கள், நமக்கு விளக்கம் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒன்றுனா வரிசைக்கிரமாக நாம் பார்த்து வர்றோம், இந்த தக்குவாவுடைய பயன்பாடு என்ன, எந்த ஒரு விஷயத்துக்கும் என்ன செய்வோம், அதுக்கு என்ன பயன் அப்படிங்கிறவையில் நம்ம உலகத்தில் தேடுவோமா இல்லையா? அந்த வகையில் குர்ஆனில் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் தக்குவாவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள், ஃபாயிதாக்கள் அப்படிங்கிற வகையில் நிறைய அம்சங்கள் அல்லாஹ் ஜல்ல வஅலா சொல்லி காட்டுகிறான். முதலாவதாக அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், ஒமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மஹ்ரஜா, ஒரு மனுஷன் அல்லாஹ்வை கரெக்டான சரியான முறையில் அஞ்சு வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஏதாவது ஒரு தக்க வழியை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்படுத்தி விடுவான். இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழ்வோமா வாழ மாட்டோமா, பணம் கிடைக்குமா கிடைக்காதா, வசதி வாய்ப்பு வருமா அப்படிங்கிற வகையில் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய உள்ளத்தில் வந்து தக்குவா இருந்தது என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, ஜீவிப்பதற்கு, கண்ணியமாக நடப்பதற்கு உண்டான அமைப்பில் வந்து அல்லாஹ் வந்து ஒரு தக்க வழியை உருவாக்குவான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நாம் அறியாத புறத்திலிருந்து, நாம் எண்ணி பார்க்காத புறத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு ரிஸ்க் வாழ்வாதாரத்தை வழங்குவான். ஒரு பக்கத்தில் நாம தேடிக்கிட்டே இருப்போம், உள்ளத்தில் வந்து தக்குவா இருக்கும். ஆனால் அந்த போற வழியில போறா வந்து தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இந்த தக்குவா வந்து சரியாக இருக்கும் என்று சொன்னால் நாம அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் ஜல்ல வஅலா அந்த ரிஸ்கை வாழ்வாதாரத்தை கொண்டு வருவான் என்கிற வகையிலே தக்குவாவினுடைய பயன்பாடாக இந்த ஒரு செய்தியை அல்லாஹ் ஜல்ல வஅலா சொல்லி காட்டுகிறார். ரெண்டாவதாக இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, இன் தத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா, இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த உலகத்தில் வாழ்கிற சமயத்தில் சத்தியம் எது அசத்தியம் எது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லது எது கெட்டது என்கிற வகையில் பிரித்தறியக்கூடிய அந்த ஆற்றல் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் தக்குவா இருந்தது என்று சொன்னால் அந்த சத்தியத்தையும் அசத்தியத்தையும் நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஞானத்தை, அறிவை என்ன செய்வான் அல்லாஹ் ஜல்ல வஅலா உங்களுக்கு கொடுப்பான். வயுகஃபிரு அன்கும் ஸய்யாத்திக்கும், ஏதாவது ஒரு சமயத்தினால அந்த தக்குவாவை மீறி சின்ன சின்ன தவறுகள் பண்ணிவிட்டாலும் கூட அந்த தவறுகளுக்காக அல்லாஹ் கஃபாராவாக அதை ஆக்கி விடுவான், அந்த தக்குவாவை ஆக்கி விடுவான். வயக்ஃபிர் லக்கும், உங்களை மன்னிக்கவும் செய்வான். மூன்று விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல வஅலா சொல்லி காட்டுகிறான்.
தக்குவா இருந்தால் பிரித்தெறியக்கூடிய ஞானம் கிடைக்கும், பாவ மன்னிப்பு கிடைக்கும். பாவம் செய்து விட்டாலும் கூட அந்த பாவத்திற்கான பரிகாரம் இந்த தக்குவாவில் இருப்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்லி காட்டுகிறான். அடுத்து ஒரு மூன்றாவது ஒரு அம்சத்தை சொல்லிவிட்டு அடுத்தடுத்த நம்ம தலைப்புக்குள்ளா நம்ம போயிடுவோம். இந்த தக்வாவினுடைய பயன்பாடாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்லி காட்டுகிறான், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான், ஞானத்தை கொடுப்பான். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. நம்ம தக்வா இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு ஆசிரியனாக ஆகிவிடுவான். நாம் அடுத்தவங்கிட்ட போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுப்பான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷன் சொன்னா ஒரு துறை சார்ந்த அறிவுதான இடத்துல இருக்கும். ஆனால் அல்லாஹ் இடத்துல எல்லா ஞானமும் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். மனுஷன்ட்ட போய் படிக்கிறது வேறங்க, ஆலிம்சாட்ட போய் படிக்கிறது வேற, வாத்தியாட்ட போய் படிக்கிறது வேற. அரபில ஒரு மார்க்கத்தில் இஸ்லாத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அல் இல்மு நவ்ஆனி, இந்த அறிவு இருக்குதாலே அது ரெண்டு வகை. முதல் வகை இல்மை கஸ்பி, நாம கஷ்டப்பட்டு ஒரு ஆசிரியரிடத்தில் போய் படிக்கிறது, அது ஒரு வகையான கல்வி. இன்னொரு வகை இருக்கிறது இல்ம வஹ்பி, அல்லாஹ்வாக பார்த்து நம்முடைய உள்ளத்தில் அந்த ஞானத்தை போடக்கூடிய அந்த அன்பளிப்பை போடுறாங்க இல்லையா, அந்த அறிவு வேறு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போய் படித்தாங்க, பெரிய யூனிவர்சிட்டிலையா படித்தாங்க. அவங்க பேரை என்ன வருங்க, உம்மி நபி, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாத ஒரு உம்மி நபி. ஆனால் இன்னைக்கு உலகம் பூரா அவளிடமிருந்து தான் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறது. எழுத படிக்க தெரியாத அந்த உம்மி நபியிடமிருந்து தான் இன்றைக்கு உலகமே பாடம் படித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க கூட இங்க பார்க்கலாம், நல்ல ஒரு பெரிய அளவுக்கு 7 வருஷம் பட்டம் பெற்று அதுக்கு பின்னாடி ஃபாசில் இப்படி பல வகையில் படிச்ச ஆள் சரியான முறையில் ஒண்ணுமே சொல்ல தெரியாது. ஆனால் சாதாரண நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டார், உடிச்சிருக்க மாட்டாரு, ஒரு தக்குவாவோட வாழ்ந்திருப்பாரு. கட என்று கையில் ஒரு குறிப்பில்லாமல் பேசக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இது யார் கற்றுக் கொடுக்கிறது? அவருடைய உள்ளத்தில் தக்குவா இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு வருஷம் நாம இதை பேசுறதுக்காக வேண்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன செய்யறது, வருஷம் முதல்ல செய்தி எடுக்கிறது, அப்புறம் கோர்க்கிறது, அப்படிங்கிற வகையில் நம்ம இருக்கிறோமா இல்லையா? சில பேர் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கையில குறிப்பே இருக்காது, இல்லாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்க இருந்து தான் ஞானம் வரும், அவ்வளவு பெரிய மூளையா என்று நாமே மறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இதுக்கு அடிப்படை காரணம் அவருடைய உள்ளத்துல தக்குவா இருக்கிற காலத்துல அல்லாஹ் என்ன செய்றான், மடை திறந்த வெள்ளத்தை போல அந்த ஞானத்தை கொடுத்து அவ்வாறு பேச வைக்கிறான். ஆக இந்த வகையில 3 பயன்பாடுகளை நம்ம இணைஞ்சிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தக்குவா சம்பந்தப்பட்ட வகையில 90க்கும் அதிகமான ஆயாத்துகளை, வசனங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதனுடைய சிறப்பு பயன்பாடு அது ஏன் எதற்கு அப்படிங்கிற வகையில் 90 வசனங்களுக்கு மேலாக குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், தக்வாவுடைய அர்த்தத்தை பார்த்துட்டோம், அதனுடைய பயன்பாடை பார்த்துட்டோம். ஆனால் அந்த தக்வாவுடைய அளவுகோல் இருக்கா இல்லையா, அதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற வகையில் தான் இதுக்கு முன்னாடி உள்ள வசனம்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், ஹக்கத்து காத்திஹி, அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த மாதிரி நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சேர்த்து சொல்லி காட்டுகிறான். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், அந்த வகையில் தக்வாவை உரிய அளவில் உங்களுடைய உள்ளத்தில் கொண்டு நீங்கள் முஸ்லீமாகவே தவிர மரணிக்க கூடாது என்று உரிய முறையிலே தக்வா கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு நடைமுறையில் நாம தக்வாவுக்கு என்ன அளவுகள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு நீண்ட ஒரு பெரிய அபா, ஒரு நீண்ட பெரிய அளவுக்கு ஒரு ஜுப்பாவை ஒரு ஆள் போட்டுட்டு கையில தஸ்பீ மணியை வச்சுக்கிட்டு அதே போல மிஸ்வாக்கை வச்சுக்கிட்டு எந்நேரமும் என்ன செய்றார், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தால் அவரை தக்வாதாரின்னு சொல்லி அந்த அளவுகளை அப்படியாக நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் அது ஒரு அளவுகள் கிடையாது. தக்வாவுக்கு ஒரு அளவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் புகாரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். இந்த ஹதீஸ் ஒரு புதிய செய்தி கிடையாது, நாம் தெரிஞ்ச ஒரு செய்தி தான். அந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையில் வராத காரணத்தினால் திரும்ப நம்ம என்ன செய்கிறோம், சொல்லி காட்டுறோம். அவங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது தக்வாவை உரிய முறையில் நம்ம தக்வா கொள்ளணுமா இல்லையா, அது என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வலா தஹாசதும், நீங்கள் ஒரு காலகட்டத்தில் உலகத்தில் வாழ்கிற சமயத்தில் அடுத்தவங்களை பார்த்து பொறாமல் கொள்ளாதீங்க. ஆனால் அது நம்ம இடத்துல இல்லை.
பொறாமப்பட்டுக்கிட்டு தான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஒலா தனாஜசும், நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பிணங்கி கொள்ளாதீர்கள், பிணங்கி கொண்டிருக்கிறோம். இதே போல வலா தபாகலும், நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் என்ன செய்ய தேவையில்லை, கோபம் கொள்ள வேண்டாம், கோபப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒலா ததாபரும், நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பெருமை அடிக்க வேண்டாம், ஈகோ அடிப்படையில் வந்து செயல்பட வேண்டாம். அந்த ஈகோ என்ன செய்யுது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லா இயக்கவாதிகளிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒலா யபிஉ பாலுக்கும் அலா பைஇ பாலின், என்னதான் வந்து இயக்க சகோதரனாக இருந்தாலும் கூட ஒரு ஆள் வந்து ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க சமயத்தில் இன்னொரு ஆள் போய் குறுக்க போய் என்ன செய்யாத, வியாபாரம் பண்ணாத. அப்படி பண்ண அந்த இடத்துல ஒரு இடத்துல தக்குவா இல்லை. வக்கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அடியார் ஆயிருங்க, ஒரு தாய் வயிற்று சகோதரர்களாக மாறிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு மகனுக்கு, இன்னொரு முஸ்லிமுக்கு வந்து அண்ணன் தம்பியை போன்ற ஒரு சகோதரன், லா யஸ்லிமுஹும், அவனுக்கு அநீதம் பண்ண மாட்டான், வலா யஹ்துலுஹு, அவனை ஏமாற்ற மாட்டான். இதே போல வலா யஹ்கிருஹு, அவனை இழிவாக கருத மாட்டான். அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க, அத்தக்வா ஹாகுனா, தக்குவா எங்க இருக்குது, வெளியில இல்ல. நம்முடைய வெளி அலங்காரம் இருக்கா இல்லையா, உருவத்தில் கிடையாது, நம்முடைய உள்ளத்தில் இருக்குது. மேலே சொன்ன அத்தனை அம்சங்களை பாருங்க, பொறாமப்படுறது, பிணங்கி கொள்றது, இதே போல வந்து கோவப்படுறது, பெருமை அடிக்கிறது, அத்தனை அம்சங்கள் எங்கே இருந்து உருவாகிறது, இந்த உள்ளத்திலிருந்து உருவாகிறது. சொல்லிட்டு 3 தடவை நினைச்சாங்க, இந்த இதயத்தை வந்து சுட்டி காட்டுறாங்க. கடைசியாக சொல்றாங்க, பி ஹஸ்பி இம்ராஹிம் மின ஷர்ரி அன் யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம். ஒரு மனுஷனை நீங்க வந்து நீங்க கெட்ட மனுஷன் சொல்லி முடிவு பண்றதான்னு சொன்னா, அவன் அடுத்தவனை வந்து கேவலமாக இழிவாக கருதினான் என்று சொன்னால் அதுவே அவன் கெட்டவனுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு, குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இன்னொரு முஸ்லீமை பொறுத்தளவில் வந்து தமுகு, அவனுடைய உயிர் தடை செய்யப்பட்டது, ஒமாலுகு, அவனுடைய பொருளாதாரம் தடை செய்யப்பட்டது, இருளுகு, அவனுடைய மான மரியாதை இருக்கா இல்லையா, இது எல்லாமே தடை செய்யப்பட்டது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு அந்த முடிக்கக்கூடிய தருவாயில் என்ன செய்றாங்க, தக்குவா இங்கே இருப்பதாக சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த ரசூல்லா தடுத்த அந்த அத்தனை அம்சங்களும் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொன்னால் இன்னும் நம்முடைய தக்குவாவில்லை. எவ்வளவுதான் நம்ம தொழுதிருந்தாலும் கூட, நோன்பு வைத்திருந்தாலும் கூட, ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ் செய்திருந்தாலும் கூட, உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்திருந்தாலும் கூட நம்ம இடத்துல தக்குவா வரல. ரசூல்லா சொன்ன இந்த அத்தனை நல்ல பண்பாடுகளை என்ன செய்யணும், நம்ம இடத்துல வர வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக உள்ள ஒரு விஷயம், ஒவ்வொன்றாக நம்ம ஒரு சீக்கிரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ தக்குவா வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டதற்கு அடையாளம் என்ன? நம்ம தொழுவுறங்க, நோன்பு வைக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, தக்குவா வந்து விட்டதற்கான அடையாளம், முகவரி என்ன? அதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். அதாவது இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியை நாம உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் தக்குவா வந்திருப்பதாக அர்த்தம். அல்லாஹ் சூரத்துல் ஆராஃப்ல சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன தக்கவ், யார் முத்தகீன்கள் என்று சொன்னால் அவருடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், முகவரி என்னவென்று சொன்னால், இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தான், ஷைத்தானுடைய புறத்திலிருந்து ஏதாவது ஒரு தவறான மோசமான எண்ணமோ அல்லது ஒரு செயலோ அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சமயத்திலே ததக்கரும், அவன் கொஞ்சம் விழிப்படைவான். விழிப்படைந்து நம்ம சைத்தான் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுகிறான் என்று சொல்லி ஃபைதாஹும் முப்சிரூன், அதிலிருந்து ஒரு விலகி கொண்டான் என்று சொன்னால், தெளிவு பெற்று விட்டான் என்று சொன்னால் அதுதான் அடையாளம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல கேள்வி என்னவென்று சொன்னால், அந்த மாதிரியான ஒரு தீய எண்ணம் வருகிறதா என்று பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் 24 மணி நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு தவறான எண்ணம் செயல் வருகிறதா என்று யோசியுங்கள். அப்படி வருகிற சமயத்தில் இது சைத்தானுடைய சூழ்ச்சி தானா அப்படிங்கிற வகையில் நம்ம உணர்கிறோமா என்பதை இரண்டாவது பாருங்கள். மூன்றாவதாக, அப்படி உணர்வு ஏற்பட்டதுக்கு பின்னாடி அதில் விளைகிறீங்கன்னா அல்லது சைத்தானுடைய உள்ள போறீங்களா அப்படிங்கிற வகையில் நீங்கள் உங்களுக்கு மனசாட்சியை தொட்டு நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் சொன்னால் அந்த தக்வாவுடைய அடையாளத்தை, முகவரியை நாம் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சைத்தான் எந்த வகையிலெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஊசலாட்டம் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு 2 செய்தி. ஒன்று குடும்பத்தில் உள்ள ஒரு செய்தி, இன்னொன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி. இந்த செய்தியும் வந்து புதிய செய்தியெல்லாம் கிடையாது, நிறைய நம்ம கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன இப்லீஸ யலவு அர்ஷஹு அலல் மா, இந்த ஷைத்தான் வந்து தன்னுடைய அரசை எங்கே வச்சிருக்கிறான், கடலில் தண்ணியில் வச்சிருக்கிறான். சும்ம யபாசு சராயாகு,
அப்புறம் என்ன செய்யறான், அந்த கடல்ல இருந்து என்ன செய்யறான், தன்னுடைய பட்டாளத்தை அப்படி போய் மனுஷங்களை வழி எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அதனாகும் மனுஷலத்தின் ஆயிலமுகம் ஃபித்னா. அப்படி போயிட்டு வரக்கூடிய ஆட்கள்ல யாரு வந்து நல்ல சூழ்ச்சி செஞ்சு குழப்பம் பண்ணிட்டு வர்றானோ அவன் தான் அவனுக்கு நெருக்கமான ஒரு ஆள். அப்ப அந்த வகையில எஜி அகதுகும், அப்படி அந்த படையெல்லாம் ஒருத்தர் வருவான், வந்து என்ன செய்வான், ஃபயக்கூலு ஃபால்த்து கதாவ கதா, நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், துளுவை வந்து லேட்டாக துளுவை வச்சுட்டேன், பொய் பேச வச்சுட்டேன் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமாக சொல்லி கொண்டே வருவான். அப்போ அவன் சொல்லுவான், ஃபயக்கூலு மா சனத்து செய்யன், நீ ஒன்றுமே பண்ணலப்பா, நீ ஒன்றுமே பண்ணல, போ அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவான். இப்படியாக இருக்கிற சமயத்தில் சும்மா எஜி அஹதுஹும், அப்புறம் ஒருத்தர் கடைசியாக ஒருத்தர் வருவான், அவன் சொல்லுவான், மா தரக்துஹு ஹத்தா ஃபர்ரக்த பைனஹு வ பைன இம்ராத்தி. ரெண்டு கணவன் மனைவி புருஷன் பொஞ்சாதி, அவங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன அளவில், பெரிய அளவுலாம் கிடையாது, ஒரு சின்ன வகையில் ஒரு சொல்ல வச்சு ஒரு வார்த்தையை வச்சு ரெண்டு பேருக்கு மத்தியில் இணைஞ்ச சண்டையை உருவாக்கினேன், வாக்குவாதத்தை உருவாக்கினேன். ஒரு கட்டத்தில் அவங்க வந்து தலாக்காகி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற வகையில் என்ன செய்யறான் சொல்றோம். சொன்ன உடனே என்ன செய்யறான், ஃபைதுனி, அவனை பக்கத்தில் கூட்டு வச்சு மின்ஹு வயக்கூலு நாமாந்த, நீதான்ப்பா ரொம்ப சிறப்பான ஒரு ஆளு, என்னுடைய படையில சிறப்பான ஒரு ஆளு அப்படிங்கிற வகையில் என்ன செய்யறான் அந்த ஷைத்தான் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரியான வகையில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சமயத்தினால, அந்த சண்டை சச்சரவுகள் ஏற்படுற சமயத்தினால் நம்ம என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா, இது சைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி, நம்மளை வந்து பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுகிறான் அப்படிங்கிற வகையில் இல்லாமல் அந்த ஈகோவின் அடிப்படையில் நம்ம செயல்படுகிற காரணத்தினால்தான் இல்லறத்தில் பிரச்சனை வருகிறது. ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க, ஒரு சின்ன சொல் மூலமாக ஒரு பெரிய அளவுக்கு நல்ல அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு இருந்த கணவனும் மனைவிகள் என்ன செய்றாங்க, பிரிந்து விடக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். கண்ணாடிக்கு வந்து ஒரு கல் தான், கண்ணாடி இருக்கா இல்லையா, அது உடையிறதுக்கு ஒரு கல் தான். இந்த மனுஷ மனங்களுக்கு வந்து ஒரே ஒரு சொல், இந்த சொல்லில் எல்லாம் நெஞ்சிரும் உடைஞ்சு போயிடும். அதனால ரொம்ப யதார்த்தமாக அவன் வந்து அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டு வந்திருக்கிறான், இந்த மாதிரி பிரிக்கிற அமைப்பில் வந்து சவால் விட்டு வந்திருக்கிறான். அதனால கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். ரெண்டாவதாக சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குறிப்பிட்டு காட்டுறாங்க. இன்ன ஷைத்தான கது யைஸ அன் யஅபுதஹுல் முஸல்லூன் ஃபி ஜஸீரத்தில் அரப். இந்த அரபு தீபகற்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்த தொழுகையாளிகள், அந்த மூமின்கள் வந்து தனக்கு வழிபடுவார்கள், இபாதத்து செய்வார்கள் அப்படிங்கிற விஷயத்தில் ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். நீ ஒரு காலகட்டத்தில் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க. அந்த வணங்கக்கூடிய விஷயத்தில் வந்து அவன் நிராசை அடைந்து விட்டான். வலாக்கின் ஃபி தஹ்ரீஷி பைனம், ஆனால் அவங்களுக்கு மத்தியில் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணி பிரிவினையை உண்டாக்கக்கூடிய விஷயத்தில் அவன் நிராசை அடையவில்லை. எனவே லா தர்ஜிஉ பாதி குஃபாரன் யضرب பாதுக்கும் ரிகாப பாத். அதனால் நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சண்டை போட்டு அதனால வந்து பிரிவினை ஏற்பட்டு நீங்கள் வந்து ஒரு இறைவனுடைய நியமத்துக்கு மாறு செய்யக்கூடிய காஃபிர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். அப்போ அந்த அமைப்பில் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு பல்வேறு வகையில் அமைப்பு ரீதியாக இயக்க ரீதியாக நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இந்த நேரத்தில் பிரிவினைக்கான அமைப்பில் வந்து ஷைத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான், நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற வகையில் என்றைக்காவது நாம் உணர்ந்திருக்கிறோமா? அப்படி உணர்ந்து அதிலிருந்து நாம் பிரிந்திருக்கிறோமா என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு அம்சம், இந்த உலகத்தில் யார் நல்ல ஒரு முன்மாதிரியான முத்தக்கியாக வாழ்ந்திருக்கிறான் என்கிற வகையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் முதல் கட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்லலாம். அந்த ரசூலுல்லாவுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் முத்தக்கின்களுக்கு ஒரு முன்மாதிரியாக சஹாபாக்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக குலஃபாய் ராஷிதீன்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு மாத்திரம் ஒரு சம்பவத்தை உங்களிடத்தில் நான் சொல்லி காட்ட ஆசைப்படுகிறேன். இதையும் நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், ஏன்னா இன்றைக்கி எதையுமே பேச முடியும், எல்லாமே வந்து பழைய ரசமாக ஆக்கப்பட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து மீடியாக்கள் அப்படி விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம செயல்பாட்டுக்கு வராதனால திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். ஒரு சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கிறாங்க, சஹாபாக்கள் உங்களை போன்று குழுமி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் என்ன செய்கிறாங்க, அந்த கீழே இருக்கக்கூடிய ஆடையை அப்படியே மேலே தூக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ரொம்ப வேகமாக வர்றாங்க. அப்படி வர்ற சமயத்தினால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய தோழர் அபூபக்கர் ஏதோ ஒரு வழக்கு கொண்டு போகிறார், அவருடைய அந்த முகபாவனத்திலிருந்து அவர் வரக்கூடிய அந்த வேகத்திலிருந்து அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்த உடனே என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு வழக்கு கொண்டு வர்றாங்க. யார் மேலே வழக்கு கொண்டு வர்றாங்க சுல்தான் பாய்? அதை நான் தெரிஞ்ச விஷயம்தான் சொன்னேன். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறதில்லை, வராதனால திரும்ப சொல்கிறோம், திரும்ப அல்ஃபாத்தியா ஓதுற மாதிரி நம்ம என்ன செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன வழக்கு கொண்டோ உமரல் இல்லாமல் வழக்கு கொண்டு வர்றார். என்ன வழக்குன்னு சொன்னால், நானும் அவங்க பேசிக்கிட்டு சமயத்தில் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டுருச்சு,
வாக்குவாதம் ஏற்பட்டுருச்சு. அப்படி வாக்குவாதத்தில் வந்து நான் கொஞ்சம் வேகமாக அவர் வந்து அடிக்கிறதுக்கெல்லாம் போயிட்டேன். ஆனால் அப்படி போனதுக்கு பின்னாடி என்னுடைய மனசில் வந்து ஒரு விதமான அந்த உணர்வு, அதாவது ஒரு தவறான எண்ணம் செயல் ஏற்படுகிற சமயத்தினால் வந்து அந்த உடனே அல்லாஹ்வை நினைச்சு விலகிறோமான்னு நம்ம படிச்சோமா இல்லையா, அந்த வகையில் அங்கே வந்து என்ன செய்யுது, நாம தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லி அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க போகிறேன். மன்னிப்பு கேட்குற இது நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்காவது நடந்திருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதில் குறிப்பாக மனைவி மார்ட்ட மன்னிப்பு கேட்குற விஷயத்தில் யாராவது இருந்தால் ஆளுக்கு கையை தூக்குங்க. யாருக்கு அப்படிலாம் அந்த எப்படி பிரஸ்டீஜை எப்படி நம்ம விட்டு கொடுத்துறது, அப்படி தான் இருக்கும். ஆனால் அபூபக்கர் வந்து ஈமானில் கூண்டவங்க, வாக்குவாதத்தில் இதாக நடந்துருச்சு, உண்மையிலே தவறு அவங்க மேலே தான் இருந்திருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட நம்ம தப்பு பண்ணிட்டோமோ வேகமாக போயிட்டோம்னு சொல்லி உமர்லாட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்க. உமர்லா எப்படிப்பட்ட ஆள், அபூபக்கராவது சாந்தமான ஆள், அவங்க அதை விட ரோஷம் கொண்ட ஆள். அவங்கள பற்றி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பக்கத்தில் அவங்க வந்தால் இன்னொரு பக்கத்தில் சைத்தான் என்ன செய்வான், ஓடுவான். அப்படிப்பட்ட ஆள் விஷயத்தில் அபூபக்கர் நடந்துட்டு அவங்க என்ன செய்வாங்க, உடனே மன்னிச்சிருவாங்களா, அதெல்லாம் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. மன்னிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ யார்கிட்ட அந்த வழக்கு போகணும், யார்கிட்ட போனால் சரியாகும், ரசூல்லாட்ட போனால் சரியாகும் தான் அவன் வந்து இங்கே வந்திருக்கிறான். இங்கே வந்து இருக்கிற சமயத்தினால இந்த இடைப்பட்ட நேரம் எவ்வளோ நேரங்கிறதான் தெரியலை. உமர் இல்லை அனுசுறாங்க, அவரோடு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு, கொஞ்சம் வேகமாக பேசினார், ஆனால் மன்னிப்பு கேட்டார்ல. ஆனால் அந்த மன்னிப்பு கேட்குற சமயத்தில் ஏன் மன்னிப்பு கொடுக்கல அப்படிங்கிற வகையில் என்ன செய்கிறாங்க, யாரை தேடி போகிறாங்க, அபூபக்கரை தேடி போகிறாங்க. எங்கே போகிறாங்க, அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க, அபூபக்கருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அபூபக்கர் என்ன செய்யலை, இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க, எங்கே போயிருப்பாங்க, கண்டிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சபைக்கு தான் போயிருப்பாங்கன்னு சொல்லி நேராக என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. இங்கே ரசூலுல்லாஹ் அபூபக்கர் உங்களை போன்ற சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, எதிர்த்தாப்புல யார் வர்றா, உமர் இல்லா வர்றாங்க. அந்த இதுக்கு முன்னாடி அவங்க போய் அந்த விவத்தை சொன்னாங்களா இல்லையா, அவர் மன்னிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற வகையில் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அவங்களை சமாதானப்படுத்தி உட்கார வச்சிருக்கிறாங்க. உட்கார வச்சிருக்க சமயத்தில் உமர் இல்லா வர்ற சமயத்தில் உமர் இல்லாவை பார்த்த உடனே தன்னுடைய நெருக்கமான உற்றத்தோழர் அபூபக்கர்ட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டாருங்கிற அமைப்பில் வந்து ஒரு விதமான வருத்தம் ஏற்பட்டு அந்த வருத்தமும் கோபம் உடைய முகத்தில் தெரியுது. ரசூலுல்லாஹ் கோபப்பட்ட டக்குன்னு என்ன செவந்துருவாங்க. இந்த செவந்த தன்மை யார் பார்க்குறா, அபூபக்கர் பார்க்குறாங்க. ஆக நம்மளை வச்சு அபூபக்கரை ஏதாவது தப்பு தவறா பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற வகையில் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அப்படியே போட்டு முழந்தாளிட்டு, யார சொல்லலாம், இந்த வாக்குவாதத்தில் நான் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடந்துட்டேன், அவங்க ஒன்றும் பண்ணலை, அதனால் அவங்கள எதையும் பேசுறாதீங்க அப்படிங்கிற வகையில் முழந்தாளிட்டு சொல்கிற சமயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அங்கே உமர் இல்லா உட்பட அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சஹாபாக்கிட்ட சேர்த்து சொல்கிறாங்க, இந்த அபூபக்கரை உற்றத்தோழரை விட்டுருங்க, நீங்கள் எல்லாம் வந்து பொய்ப்படுத்தி கொண்டிருக்கிற சமயத்தில் அவர் தான் என்னை வந்து நபின்னு சொல்லி உண்மைப்படுத்தினார். தன்னுடைய சொத்து சுகங்களை பூரா அவர் தான் எனக்கு வந்து தியாகம் பண்ணார், அர்ப்பணித்தார், இந்த இஸ்லாத்துக்கு வேண்டி அர்ப்பணித்தார், அதனால் அவரையே என்னை விட்டுவிடுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹுக்கும் அபூபக்கருக்கும் எந்த விதமான வாக்குவாதம் பிற்காலத்தில் ஏற்படவில்லை என்கிற விஷயத்தை நாம் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வகையில் இந்த தக்குவாங்கிறது சும்மா கிடையாதுங்க, தொழுகிறதுல நோன்பு வைக்கிறதுல கிடையாது. இது மாதிரியான நல்ல பழக்கங்கள், தொழுகை நோன்பின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த ரியாக்ஷன் இருக்கா இல்லையா, அந்த வகையில் அந்த பண்பாட்டின் மூலமாகத்தான் தக்குவா வளரும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு செய்தி மட்டும் இருக்கிறது, அதை அடுத்த முறையில் நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, கடந்த அமர்விலே தக்வாவினுடைய அர்த்தம், அதனுடைய விளக்கம், அதனுடைய அடையாளங்கள், முன்மாதிரியான முத்தக்கியுடைய வரலாறு அப்படிங்கிற வகையில் சில செய்திகளை நம்ம பார்த்தோம். இப்போ சாதாரணமாக நம்ம குர்ஆன் ஷரீஃபை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இபாதத்துகள் இருக்கா இல்லையா, வணக்க வழிபாடுகள் இருக்கா இல்லையா, இது எல்லாமே வந்து அந்த தக்வாவை வளர்ப்பதற்காக வேண்டித்தான் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாதாரியாக ஆகணுங்கிறதுக்காக வேண்டித்தான் நீங்கள் வணங்குங்கன்னு சொல்லி அந்த வழிபாடு, பொதுவாக வழிபாடுங்கிற வகையில் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, இன்ன ஸலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், இந்த தக்குவா உணர்வு ஏற்பட்டு நீங்கள் அருவருக்கத்தக்க ஆபாசமான விஷயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வகையில் தான் அந்த தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹஜ் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிற பொழுது, லை யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா, அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இறைச்சிகளோ அதெல்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு போய் சேரது கிடையாது, அந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த தக்வா உணர்வு தான் அல்லாஹ்விடத்தில் போய் சேரும்.
இதே போல இன்னும் 2 நாட்களில் வந்து நோன்பு வருகிறது. அந்த நோன்பு சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கும் உங்களுடைய முன் வாழ்ந்த அந்த சமூகத்திற்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக வேண்டி? தக்வாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான். ஒட்டுமொத்த அளவில் நம்ம வந்து இந்த வழிபாடுகள் அத்தனையுமே நம்முடைய உள்ளத்தில் வந்து தக்வாவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் தான் இது செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து இந்த ரமலானுடைய மாதத்தில் வந்து தக்குவா தான் நமக்கு என்ன செய்யணும், பிரதானமாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணத்தை பாருங்கள். இப்போ ரமலான் வந்துருச்சு, நமக்கு எது பிரதானமாக இருக்கும்? எது பிரதானமாக இருக்கும் சுல்தான் பாய்? சஹர் வைக்கிறது, அதில் வந்து விசேஷமான உணவுகளை தயார் பண்ணுறது, இஃப்தார் பண்ணுறது, அந்த இஃப்தாரில் வந்து விசேஷமான உணவுகளை தயார் பண்ணுறது, இப்படியான விஷயங்கள் தான் அதிகமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். ஒரு ஹால் இருக்குதுன்னு வைங்க. இந்த ஹாலில் ஒரு பக்கத்தில் நம்ம நிர்வாகம் வந்து ரொம்ப தெளிவாக வச்சுருக்குது. ஒரு உதாரணத்துக்கான சொல்கிறேன். ஒரு பக்கத்தில் ஒரு கொசு இருக்குது, இன்னொரு பக்கத்தில் என்ன செய்யுது, ஒரு ஈ இருக்குது, இன்னொரு பக்கத்தில் என்ன செய்யுது, ஒரு கரப்பாம்பூச்சி இருக்குது. இப்படி சின்ன சின்ன இதுகள்லாம் இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு அங்கே வந்து இந்த இடத்துல நடு மத்தியில் ஒரு யானை வருதுன்னு வைங்க. யானை வருதுன்னு வைங்க. நம்ம கவனம் பூரா எதில் போகும்? எதில் போகணும்? அந்த கொசுவிலையா, அல்லது வந்து அந்த மூட்டைப்பூச்சிலையா, அல்லது வந்து ஈலையா, அல்லது வந்து அந்த கரப்பாம்பூச்சிலையா, அல்லது யானை இல்லையா? எதில் போகுங்க கவனம் பூரா? அந்த யானை மேலே தான் போகும். அதாவது எலிஃபண்ட் இன் தி ஹோம் சொல்லி என்ன செய்வாங்க, இங்கிலீஷில் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில் பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த யானையின் மீது தான் நம்முடைய கவனம் போகும். இப்போ ரமலானை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது. அந்த பல்வேறு அம்சங்களில் வந்து எது பிரதானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எது பிரதானமாக இருக்கணும்? அந்த தக்வா என்று சொல்லப்படக்கூடிய அந்த யானை தான் பிரதானமாக இருக்க வேண்டும். அதை வளர்ப்பதற்குண்டான அமைப்பில் தான் நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். இது அல்லாமல் இன்னொரு பிரதான அம்சமும் இருக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தினுடைய குர்ஆன் பிரதானமான ஒரு அம்சமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிற பொழுது, ரமலானுடைய சிறப்பை சொல்லி காட்டுகிற பொழுது என்ன செய்கிறான்? ரமலானுக்கு நோன்பின் மூலமாக வந்து ஒரு மதிப்பு கிடையாது. உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதில் குர்ஆன் இறக்கப்பட்டதுனால அந்த ரமலானுக்கு சிறப்பு. நோன்பு வைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த குர்ஆன் இறக்கப்பட்டதுனால அந்த நோன்புடைய மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் சொன்னால் ஃபல் யசுமுஹு, இந்த ஃபா இருக்கா இல்லையா, எனவே முன்னாடி உள்ள அம்சங்கள்லாம் சொல்லி எனவே நீங்கள் நோன்பு நோருங்க. குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்ட காரணத்தினால நீங்கள் எது செய்யுங்க, அதில் நோன்பு வைங்க. அப்போ தக்வாவும் பிரதானமாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக குர்ஆனும் என்ன செய்யணும், பிரதானமாக இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி, ஒரு கல்யாண மண்டபம், நம்ம சுல்தான் பாய்க்கு கல்யாணம், சுல்தான் பாய்க்கு கல்யாணம், ஏற்கனவே கல்யாணம் வேலை இருக்க அவங்க வந்திருக்காங்களா, எதுவும் நினச்சிக்கிற மாட்டாங்களா? ஒரு உதாரணத்துக்கானே சொல்கிறேன். அங்கே கல்யாணம் சொன்னால் அங்கே மண்டபம் இருக்கும், எல்லா அம்சங்களும் என்ன செய்யும், இருக்கும். பொண்ணு மாப்பிள்ளை இருப்பாங்க, அதே மாதிரி பெண் தோழிகள் இருப்பாங்க. மிக முக்கியமாக பிரியாணி, பலவு சோறு என்ன செய்யும், இது முக்கியமாக இருக்கும். இந்த கல்யாணம் அப்படிங்கிற வகையில் நம்ம சுல்தான் பாய்க்கு கல்யாணங்கிற வகையில் வந்து சொன்னால் எதுங்க முக்கியமான அம்சம்? எது முக்கியமான அம்சம்? அதாவது கல்யாண மண்டபமா, அங்கே போட்டிருக்க சேரா, அல்லது அந்த சீரியல் லைட்டுகளா, அல்லது அங்கே வந்து போகக்கூடிய ஆண் பெண் தோழிகளா, அல்லது நாம் சாப்பிடக்கூடிய, அதாவது குத்பா முடிகிறதுக்கு முன்னாடி உட்காந்துருவோமா இல்லையா, அந்த சாப்பாடு பிரதானம்? எது பிரதானம்? மாப்பிள்ளையும் பொண்ணு தாங்க பிரதானம். சுல்தான் பாயும் அவங்க வீட்டுக்காரமாக தான் என்ன செய்யுது, பிரதானம். அதே மாதிரி இந்த ரமலான் வந்து விட்டதுன்னு சொன்னால் மாப்பிள்ளை யாரு, தக்வா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அம்சம். இதே போல குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மணாலி, இந்த ரெண்டும் தான் மிக முக்கியமான அம்சம். இந்த ரெண்டுக்கு மாத்திரம் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாம் அல்லாஹ் ஷானஹு வ தஆலா அப்படியாக வகையில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கில் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.